இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் தாவீது அரசர் ஆண்டவருக்கு ஒரு இல்லம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை இறைவாகின நாத்தானிடம் தெரியப்படுத்தினார். அப்பொழுது ஆண்டவர் கூறியது, ஆடு மேய்ப்பவனாக இருந்த உன்னை நான் அரசனாக தேர்ந்தெடுத்தேன். மேலும் நீ செய்த எல்லா செயல்களும் உனக்கு வெற்றி அளித்தேன். எப்பொழுதுதான் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்தினேன். ஆனால் எனக்குரிய வீட்டையோ நீ கட்ட மாட்டாய். உன்னுடைய மகன் தான் எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் தாவீது அரசருக்கு வெளிப்படுத்தினார். தாவீது அரசருக்கு வெற்றி கொடுத்த தேவன், அவருடைய எல்லா செயல்களும் அவரோடு இருந்து அவரை வழிநடத்தின தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்றும் நம்முடைய செயல்கள் நமக்கு வெற்றியை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்த எங்கள் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக உயர்த்திய தேவன் நீர். தாவீது அரசர் செய்த எல்லா செயல்கள் அவரோடு இருந்து அவருக்கு வெற்றியை கொடுத்த தேவன் நீர். உம்மை போற்றுகிறேன் அப்பா, உம்மை புகழுகிறேன் தேவனே, உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா. இன்று அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. தாவீது அரசரை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் அப்பா. எங்களுடைய செயல்கள் எங்களுக்கு வெற்றியை கொடும் தேவனே. எங்கள் எல்லா தேவைகளையும் சந்தியும் ராஜா. எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடும் அப்பா. நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி தேவனே. நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஆண்டவரே, இதோ எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. பிள்ளைகளையும் வாழ்க்கை துணையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமீன். இயேசுமரி சூசை, உங்கள் அடைக்கலத்திலே நான் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பை காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேன். இயேசுநாதருடைய திருநாமத்தினாலே எழுந்திருக்கிறேன். படுக்கையிலே நின்று எழுந்தது போல் பாவத்தை விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை தற்காத்தருளும் சுவாமி. இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திரு பீடத்தில் ஓயாமல் உம்மைத்தானே பலியாக ஒப்பு கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியேன் இன்று செய்யும் ஜபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியாயின் மாசில்லாத திரு இருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துகளுக்காகவும் விசேஷமாய் அவைகளை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி.